வணக்கம். குரூப் 2 மெயின்ஸ் டிரான்ஸ்லேஷனுக்குடைய ப்ராக்டிஸ்க்காக 4வது நாள் வந்து நான் போடுறேன். நிறைய பேர் வந்து அந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ரைட். இப்போ சில பேர் நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அனுப்புறீங்க இந்த மாதிரி. பட் பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் எல்லாராலையுமே என்ன அப்படின்னா வந்து நல்லா குயிக்காக உடனே டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது. அதற்கான காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பகுதிகள் எல்லாமே நம்ம முன்னாடியே வந்து படித்தது. லைக் இப்போ இந்த சிலப்பதிகாரம் இது வந்து புறநானூற்றை பற்றி நம்ம நேற்று கொடுத்துருந்தோம், சரியா? இப்போ புறநானூற்றை பற்றி நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு என்ன எல்லாருமே வந்து எழுதிட்டோம். ஆனால் இதில் இப்போ சில வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாமலே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணவங்களெல்லாம் உங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேனர்ஸ், கஸ்டம், பிலீஃப்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இது மாதிரியான வார்த்தைகளுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓவராலாக என்ன நீங்கள் புறநானூறு இதைத்தான் சொல்ல வருது அப்படிங்கக்கூடிய அனுமானத்தில் வந்து எழுதிட்டீங்க. கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரி தான் வந்து மெயின்ஸ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லையும் நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை கொடுத்து அதை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கோ இல்லை இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் என்ன இது ஒரு பெரிய சவாலாக இருக்காது. பட் சவாலாக இருக்காது அப்படின்னாலும் என்ன நமக்கு வந்து என்ன ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். இப்படி நீங்கள் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதாவது என்னென்னா, சில குறிப்பிட்ட இடங்களில் சில குறிப்பிட்ட வகையான வார்த்தைகளை வந்து நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படிங்கக்கூடிய விஷயம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைக்கு அப்படியே தூய விஷயமா, அதாவது வந்து ஒரிஜினல் இந்த எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து பயன்படுத்துறீங்க. அப்படி நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷனை பயன்படுத்தும் போது அது அந்த ஒரு கோர்வையாக எழுதுறதுக்கான இதாக இருக்காது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கன்வே பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த கோர்வையாக எழுதும்போது நீங்கள் அந்த வரி வரியாக ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் பார்த்து எழுதும்போது ஒரு கோர்வை அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கண்டென்ட் கோர் கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும். இனிமேல் நானும் என்ன உங்களுடைய பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுறேன். இல்லை இதுக்கான இதை வந்து என்ன நான் அப்டேட் பண்ணுவேன் நம்ம டெலகிராம்லையோ இல்லை வீடியோவோ எப்போ டைம் கிடைக்கோ வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இல்லையா? அதனால் ஸோ நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான். ஏன்னா டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் உண்டான பயத்தை வந்து போக்குறதுக்காக. ஸோ இது புறநானூரை பற்றி கொடுத்துருந்தோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது சிலப்பதிகாரத்தை பற்றி வந்து கொடுத்துருந்தோம். இது எல்லாமே நம்ம படித்த விஷயம்தான். இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்க 4வது நாள் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுவாக சங்க இலக்கியங்களை பற்றி பேசக்கூடியது. இது எதை பற்றி வந்து பாட்டுனா என்ன, தொகைனா என்ன, 10 பாட்டு 8 தொகை. ஸோ பாட்டுங்கிறது எதை பற்றி வந்து பேசும், தொகை அப்படிங்கிறது எதை பற்றி பேசும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம். கூடுமான வரைக்கும் நீங்கள் போய் டிக்ஷனரிலாம் எடுத்து பார்க்காம புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணாமல் சங்க இலக்கியத்தை பற்றி நமக்கு என்ன தெரியுமோ இதை ஒரு டைம் வாசிச்சதுக்கப்புறம் என்ன இது பண்ணுங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து என்ன நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வரிக்கு வரி டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்காதீங்க. அடாப்டிவ் த கோர் தீமை பேஸாக வச்சு நீங்கள் இது பண்ணுங்க, சரியா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து நம்ம இந்த லைக் அந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை நம்ம தனியாக செப்பரேட்டாகவே வந்து நம்ம வந்து காட்டுவோம். அப்படி காட்டக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி நமக்கு வந்து ஒரு பெரிய ஐடியாவே இருந்திருக்காது, ரைட்? இப்போ இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் இன்னொரு நாள் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த சாம்பிளை மட்டும் காட்டுறேன், சரியா? அதாவது வந்து ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு குறைவான தலைப்புகள் இருக்கும். தலைப்புகள் அடிப்படையாக வச்சு நீங்கள் ரஃப் டிராஃப்ட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதற்கு சப் ஹெட்டிங் கொடுக்கணும். அதே மாதிரி இதை அடிப்படையாக வச்சு என்ன நீங்கள் வந்து ஃபேர் டிராஃப்ட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், சரியா? ஸோ இதுதான் விஷயம். இதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக அந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தனியாகவே நான் வந்து சொல்கிறேன், ரைட்? இப்போ நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து நீங்கள் கலந்துக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தை வந்து இந்த நம்பருக்கு வந்து என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெய்லி வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரியான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கிறது என்ன இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும், சரியா? தேங்க்யூ.